அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு லாங் வீக்கெண்டுன்றதுனால நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து போடணும்னு சொல்லிட்டு சில்வரோட பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லண்டன் எக்ஸ்சேஞ்சில் $103 கிராஸ் பண்ணியிருந்தது. அண்ட் ஷங்காய் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா $113 கிராஸ் பண்ணியிருந்தது. அண்ட் நம்ம மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டதுனால நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,35,000 வரை வந்து ரீச் பண்ணியிருந்தது. அண்ட் நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோ வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 3,45,000 வரையும் போயிருந்தது. அண்ட் ஷங்காய் மார்க்கெட்டில் விலை ஏறின உடனே சனிக்கிழமை வந்து 3,65,000 வரையும் விலையேற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். சில்வர் வாங்கலாமா வேணாமா, எதனால் இவ்வளோ விலை ஏறுது, இதுக்கு மேலே ஏறப்போதா இல்லை இங்கேருந்து குறைய போதா, நான் எவ்வளோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை விற்கலாமா வேணாமா இல்லை புதுசாக வாங்கலாமான்றதை பற்றி ஒரு வீடியோ எழுதலாம்னு சொல்லிட்டு பூரா கண்டென்ட் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட் தான் இது. ஷவுக்கத் அலி அப்படின்னு சொல்ற ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் இஸ் 100 crore, 5 பில்லியன் இஸ் 500 crore, மல்டிப்ளை பை 90 rupees தட் இஸ் 45,000 crore அப்படின்னு போட்டிருந்தார். ஆமாம், கரெக்ட் தான், 45,000 crores அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். சரி, எதுக்கு இது போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. சரி, அப்புறம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கனோட சிஇஓ மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. அதில் வந்து $5 பில்லியன் வந்து நஷ்டஈடு வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 5 பில்லியன்னா 4,500 கோடி இந்திய ரூபாய் மதிப்புலன்னு சொல்லிட்டேன். அண்ட் டைரியில் வந்து நான் அது எழுதும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் மட்டும் எழுதிட்டேன். அது பக்கத்தில் 45,000 கோடின்னு எழுதிட்டு தானே கரெக்டாக பேசியிருக்கணும். என்னமோ ஒரு ஸ்பீடில் போகும்போது 4,500 கோடின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கமெண்ட்ஸ் வந்து ஓவர் த வீக்கெண்ட் வந்துருந்தது. அது ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம மேனேஜர் நம்மளை பாராட்டினாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பாராட்டி வந்தது. ஸோ அவங்களுக்கும் வந்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அண்ட் அப்படி வந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிங் ராஜா 2703 அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள் முன்னாடி நம்ம போட்ட வீடியோ, அதாவது திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணும், இன்னும் வந்து நம்ம நிறைய உழைக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒரு 1 hour 2 hour வந்து கண்டென்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு 3-4 மணி நேரம் வந்து எடிட் பண்ணணும், ஒரு 6 மணி நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோ இல்லை 15 நிமிஷம் வீடியோ வந்து வெளியே வரும். மேபி சில கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம். நம்ம வந்து புதுசுன்றதுனால நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை ரெடி பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஸ்மார்ட் கிங் ராஜான்ற நண்பருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஎல் ஐபிஓ வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் என்ற நண்பர் வந்து சூப்பர் பிரதர்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அஜ்மீர் கான் அப்படின்ற ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாரு. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஎல் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டிருந்தோம், அதாவது முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்து. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றிகள். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இதே மாதிரி வேல்யூவான கண்டென்ட்ஸை கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சில்வரை பற்றின கண்டென்ட் வந்து எழுதி முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் நாளைக்கு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்குள்ளார அந்த வீடியோ வந்து உங்களை ரீச் பண்ணிடும். அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்லை பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை வச்சு பேட்டரி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்குது, அது யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் அதுக்கான ரெஸ்பான்ஸை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.